என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? நீங்களாம் இன்னும் திருந்தவே இல்லையாடா? மக்களே, உங்க எல்லாருக்குமே இந்த ஃபார்வர்ட் மெசேஜ் இன்னைக்கு வாட்ஸ்அப்ல வந்திருக்கும். அப்படி வந்திருந்தா உங்களுக்கு தான் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படி இந்த மெசேஜ் வராதவங்களும் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் என்னன்னு புரியும். இல்ல, நான் கூட நம்ம கூட இருந்தவனுங்க எல்லாம் கல்யாணம் ஆயிட்டு குழந்தை குட்டின்னு செட்டில் ஆயிட்டானுங்க. இந்த வாட்டி இந்த மாதிரி பண்ண மாட்டானுங்கன்னு ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன். திருந்தலங்க, இன்னும் திருந்தவே இல்ல. இன்னும் சின்ன புள்ளத்தனமா இந்த ஏப்ரல் ஃபுல் மெசேஜ் ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்பிட்டு வெக்கமே இல்லாம ஏப்ரல் ஃபுல் அப்படின்னு மெசேஜ் பண்றானுங்க. இல்ல, வயசான காலத்துல இதெல்லாம் நமக்கு தேவையா? சொல்லுங்களேன், தேவையா? நான் கூட இந்த மெசேஜை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது வார் லாக்டவுன் பார்த்து பயந்துட்டேன். என்னடா வார்லாம் நடந்துச்சு, திரும்ப லாக்டவுன் பண்ண போறாங்களோன்னு. உள்ள போய் பார்த்தா ஏப்ரல் ஃபுல்னு இருக்கு. அப்போ வந்துச்சு பாருங்க ஒரு காண்டு. சரி, ஓகே, ஒருத்தன் இந்த மெசேஜ் அனுப்புனா பரவாயில்ல, பூரா பேருமே இதே மெசேஜை தான் ஃபார்வர்ட் பண்றானுங்க. ஒரு வாட்டி தான் ஏமாற முடியும், ஏமாந்த மாதிரி நடிக்க முடியும். இருந்தாலும் ஒரு வகையில இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. இந்த மாதிரிலாம் ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும் போது தான் இவங்களோட மெசேஜ்லாம் அப்பப்ப வருது. சரி மக்களே, இப்ப நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, யாரெல்லாம் உங்களுக்கு இந்த ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்புனா அப்புறம் நீங்களும் இதை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஏமாந்தீங்க தானே? கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.